திமுக பிரமுகர் ஒருத்தர் உங்கள்கிட்ட பேரம் பேசுறதா இந்த தோட்டத்தோட பல கோடி ரூபாய் பணம் தரணும் போட்டியிலிருந்து வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லி பேரம் பேசுறது குறிப்பிட்டிருக்கீங்க, அது உண்மையா? பதிவுகள் வெளியாயிருக்குன்னு சொல்றீங்க. நான் எங்கேயாவது பதிவு செய்திருக்கேனா அப்படிங்கறது என்னோட முதல் கேள்வி. சரிங்களா? நான் அப்படி எந்த ஒரு பொது ஊடகங்களையும் அப்படி எந்த பதிவுகளும் செய்யல. இன்னொன்னு நான் சொல்றேங்க, எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, இது வள்ளுவன் சொன்னது. அதையும் தாண்டி உங்களோட கேள்விக்காக நான் ஒரு பதில் சொல்றேன். என்ன அப்படின்னா, என்னுடைய பாட்டன் தீரன் சின்னமலை தொடங்கி அதற்கு பிறகு என் அப்பா வீரப்பன் காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் அதற்கு இடைப்பட்ட காலங்களில் என்னுடைய முன்னோர்கள் வரலாற்று ரீதியாக பல போராட்டங்கள் இருக்கும்போது துரோகங்களை சந்தித்திருக்கிறார்கள். அந்த துரோகம் இனி இருக்கக்கூடாது என்றுதான் நாம் தமிழர் கட்சியில நான் பயணிக்கிறேன். சரிங்களா? அதனால ஊடகங்கள் சொல்லலாம், ஆனா அதை தாண்டி இன்னொன்னு சொல்றேன், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நான் தனிப்பட்ட என்னுடைய உணர்வுகளை நான் சொல்றேங்க. என்னிடம் ஒருவர் பேசினால் அது எனக்கும் அவருக்குமானது. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற ஒரு பெண்ணாக நான் இருப்பேன். யாருடைய பலவீனத்தையும் வைத்துக்கொண்டு நான் அரசியல் செய்ய மாட்டேன். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்பாளர் அளிக்கிறேன். நான் இவர்கள் இந்த கட்சி சார்ந்தவர்கள், இவர்கள் இந்த கட்சி சார்ந்தவர்கள் ஒருபோதும் சிந்திக்க மாட்டேன். எல்லா உறவுகளையும் நேசிக்கின்ற ஒரு பெண்ணாக நான் இந்த களத்தில் நிக்கிறேன். எல்லாருக்குமான சிக்கலை தீர்க்கின்ற களத்துல நான் நிக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த கேள்வியினால இந்த ஈரோட்டு கிழக்கு இடைத்தேர்தல் மக்களுக்கு ஏதேனும் நன்மை விளைய போகுதா? இல்ல. ஒருபோதும் நான் வைக்கவில்லைன்னு சொல்லிட்டேங்க. ஒரு நிமிடம். இது நீங்க அண்ணனிடம் கேட்க வேண்டிய கேள்வி. சரி, நீங்க தெளிவா ஒரு கேள்வி குறிப்பிட்டு கேட்டாதான் நான் சொல்ல முடியும். நீங்க சொல்லுங்க. அல்ல, போட்டியிட வேண்டாம் யாரும் சொல்லலைங்க. அவ்வளவுதான், விடுங்க. போட்டியிட வேண்டாம் என்று யாருமே சொல்லல. அவ்வளவுதான். போட்டியிலிருந்து விலகிக்கணும்னு சொல்லல. அப்படி சொன்னாலும் நான் விலக போற ஆள் இல்லைன்னு தெரியும். அதனால அப்படி யாரும் சொல்லல. அது இது நீங்க எப்படி யோசிச்சு கேக்குறீங்கன்னு தெரியல.